ஐயனார் துணை சீரியல்ல நிலா சோழனோட ஃபேமிலிக்காக பார்த்து பார்த்து செய்யறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சோழனை நிலாவோட அண்ணன் பார்லருக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்லர் மேன் கிட்ட இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சோழன், ஆமா ஃபேஷியலோட ரேட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீயா காசு கொடுக்க போற, எப்படி இருந்தாலும் எங்க காசுல தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன், இல்ல இந்த மாதிரி காஸ்ட்லியா ஃபேஷியல் பண்ணி தான் உங்க மூஞ்சி ஓரளவுக்காவது பார்க்க மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், நீ பேசுவடா, பேசாம என்ன பண்ணுவ, எங்க வீட்டு பணத்திலேயே எல்லாமே கிடைக்குதுல்ல, அப்ப நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன், இல்ல நாங்கெல்லாம் பார்லர் பக்கம் போனதே இல்லை, ஆனா பாரு எங்க ஸ்கின் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு, நீ பார்லர் போயே நீ இப்படிதான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்லருக்குள்ள போயிடுறாரு. நிலாவோட அண்ணனுக்கு செம காண்ட் ஆயிடுது. இவனை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாரு. உள்ள போனதும் பார்லர் மேன் கிட்ட, இங்க பாருங்க ரொம்பவெல்லாம் பண்ண வேண்டாம், நான் நேச்சுரலாவே அழகுதான், அதனால கொஞ்சம் சிம்பிளாவே பண்ணிவிட்டா போதும், அதுவும் தான் வெளியில இருக்கானே அவனோட திருப்திக்காக, இல்லைன்னா அதுக்கும் வாழும்பா பெரிய பணத்திமிரு பிடிச்சவன் அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்காரு. இங்க நிலா மெஹந்தி வச்சு முடிச்சுட்டு கீழே வராங்க. அப்ப சோஃபால சேரனும் நடேசனும் உட்காந்துருக்காங்க. பாண்டியும் பல்லவனும் கூட உட்காந்துருக்காங்க. நிலா கீழே வந்து அவங்க கிட்ட உட்காந்துட்டு, அண்ணன் எங்க சோழனை காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சேரன், அதுவாப்பா நிலா, உங்க அண்ணன் தான் ஏதோ ஃபேஷியல் பண்ணணும்னு பார்லர் கூட்டிட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, என்னது பார்லருக்கா, என்கிட்ட சொல்லவே இல்லை சோழன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன், அவரை எங்க விட்டாங்க, உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் சேர்ந்து இப்பவே போங்கன்னு கையோட புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, சோழன் ஃபேஷியல் பண்ணாமே நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதையே தான் சோழன்னு சொன்னா, எங்க கேட்டாங்க, உங்க அப்பாவுக்கு பணம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் எப்படியாவது செலவு பண்ணணும்னு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க தேனு, என்னங்க இவ கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட அவங்க குடும்பத்து கூடயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மனோகர், ஏய் அப்படி இல்லடி, அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால இவ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேனு, இவ நம்ம வீட்டுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கா, நம்ம கூட இருக்கலாம், நம்ம கூட பேசலாம், நம்ம வீட்டுல இருக்கலாம்ன்றதெல்லாம் இல்லை இவளுக்கு, எப்ப பாரு அவங்க கூடயே போய் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு மூஞ்சி காட்டுறாங்க. நிலா தான் கையில போட்ட மெஹந்திய சேரன் அண்ணா கிட்ட காட்டுறா. அண்ணா இங்க பாருங்க மெஹந்தி நல்லா இருக்கா, பல்லவா நீயும் பாருடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணி உங்க கைக்கு அழகா இருக்க நீ மெஹந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேனு பக்கத்துல வந்து, நிலா நானும் தானே இவ்வளவு நேரம் நின்ன, மெஹந்தி பத்தி என்கிட்ட கேட்டியா நீ அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ தான் பக்கத்துல நின்று போடும்போதே பாத்தியே, அதனாலதான் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோகர் இருந்துட்டு, சரிப்பா தம்பி நீங்கெல்லாம் வாங்க ரெஸ்ட் எடுப்பீங்களாமா, உங்களுக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, எங்கப்பா எந்த ரூம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாம்மா நிலா, கெஸ்ட் ஹவுஸ் ரூம் இருக்குல்ல, அங்கதான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது கெஸ்ட் ஹவுஸா, இல்லப்பா கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் அவங்க தங்க வேண்டாம், இங்கேயே ஒரு ரூமாவே கொடுத்துருங்க, நாங்கெல்லாம் ஒரே ரூம்ல தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மனோகர் இருந்துட்டு, என்னது எல்லாரும் ஒரே ரூம்லையா, ஏன் இல்ல நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா நாங்கெல்லாம் அங்க ஒரே வீட்டுல தானே இருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால நீங்க பெரிய ரூமாவே கொடுத்துருங்க, நாங்க எல்லாரும் அதுலயே இருந்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, ஏய் அதுக்காக இப்படி ஆடி இத்தனை பேருக்கு கூட நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு, நாங்கெல்லாம் எப்பவுமே அப்படிதான் இருப்போம், எங்களுக்குள்ள அந்த ஃபார்மாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோகர், இல்லம்மா நிலா இங்கேயே இன்னொரு ரூம் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தேனுக்கிட்ட, என்னடி இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறா, ஒரே ரூம்ல இருந்துக்குவங்கிறா, இந்த பரதேசி கூட எப்படி ஒன்னா இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தேனு, நான் தான் சொன்னேன்ல அவ மாறிட்டான்னு, நீங்க தான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்லர்ல சோழனுக்கு ஃபேஷியல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபேஷியல் நடந்து முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவோட அண்ணன், இவனுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட சூட் ஆகாது, எங்கேயோ இருந்தவனை கூட்டிட்டு வந்து பாரு எவ்வளோ பெரிய பார்லர்ல ஃபேஷியல் நானே பண்ணிவிட வேண்டியதா இருக்கு, அன்னைக்கு மட்டும் நான் நினைச்ச மாதிரி நடந்திருந்தது, இன்னைக்கு இவன் உயிரோடையே இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கொலகான்ல உட்காந்துருக்காரு. இவனை ஏதாவது பண்ணணும், வாய் ஓவரா பேசுறான், இனி அவன் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது சோழன் இருந்துட்டு, என்ன மச்சான் யோசனையெல்லாம் பலமா இருக்குது, என்னை ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறீங்களோ, கடுப்பாயிட்டீங்களோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், உன்னை ஏன்டா நான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு வேற நான் தான் நிலாட்ட திட்டு வாங்கணும், வா பண்ணி முடிச்சிட்டியா போலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு சோழன், அதெல்லாம் முடிஞ்சு நீங்க எதுவும் பண்ணிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், அதெல்லாம் பண்ணியாச்சு கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு பில் கவுண்டர்ல போய் பணம் 50,000 ரூபாய் பே பண்றாங்க. அதை பார்த்த சோழன், என்னது இதுக்கு 50,000 ரூபாயா, இதை நான் வீட்லயே பண்ணியிருப்பேனே, கள்ளம்மாவு இருந்து மூஞ்சில அப்படினாலே போதும், இதுக்கு இவ்வளோ பெரிய காசா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், டேய் உனக்கு இதை பத்தியெல்லாம் ஏதாவது தெரியுமா,
கடல மாவுன்ட்டு கிடக்குற போடா கம்முன்னு அப்படின்னு சொல்றாங்க. சோழன் வந்துட்டு சரி உங்க பணம் உங்க துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நிலாவோட அண்ணன் இவனை ஏதாவது பண்ணணும்னு டேய் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல கை வைக்கவும் படியில நடந்து போய்கிட்டு இருந்த சோழன் உருண்டு கீழே விழுந்துடுறாரு. அதுல கால்ல நல்லாவே அடிபட்டுருது. வழியில கத்துறாரு, என்ன மச்சான் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. நிலாவோட அண்ணன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு, இப்பதான்டா கொஞ்சமாவது திருப்தியா இருக்கு, வழியில கத்து நல்லா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் மைண்ட் வாய்ஸ்ல பேசினதெல்லாம் போதும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு போட்டுட்டு வராங்க. டாக்டர் வந்துட்டு ஒன்றும் பெரிய காயம் இல்லை, சும்மா சிம்பிளா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் கட்டு இருந்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாட்டி விடுறாங்க. கார்ல வரும்போது 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. என்ன மச்சான் பழியெல்லாம் நல்லா வாங்கிட்ட போல இருக்கு, நல்ல வேலை காலில் சின்ன அடியோட போச்சு, தலைகீது அடிபட்டிருந்தனா என்ன ஆகுறது, உன்ற விளையாட்டுக்கு அளவே இல்லையா, எதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்றாரு சோழன். அதுக்கு நிலாவோட அண்ணன் டேய் நான் எதுவும் பண்ணல, நான் பண்ற மாதிரி இருந்தா உன்னை வேற மாதிரி பெருசா பண்ணியிருப்பேன், இதெல்லாம் சும்மா சின்ன காயண்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு வராங்க. இங்க வீட்டுக்கிட்ட வந்ததும் நிலாவோட அண்ணனை திட்டு வாங்க வைக்கணும்னு முடிவு பண்ண சோழன் கால் வலிக்கிற மாதிரியும் ரொம்பவே தாங்கி தாங்கி நடந்து வராரு. வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது ஸ்லிப் ஆகி விழுக போற மாதிரி மச்சானோட தோள்பட்டையை பிடிச்சுக்கிறாரு. அதை பார்த்த நிலா ஐயோ சோழன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. சேரன், நடேசன், பல்லவன், பாண்டின்னு எல்லாருமே வந்து என்னாச்சு சோழா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சோழன் இருந்துட்டு ஒன்னும் இல்லை நிலா, பார்லர் இருந்து கீழே இறங்கும்போது படியில தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோகர் என்ன மாப்பிள்ள பார்த்து போறது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் மனசுக்குள்ளேயே பார்த்து தான் போன மாமா, உன் பையன்தான் என்னை வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. இங்க சேரன் டே சோழா பார்த்து போறது இல்லையா, நாளைக்கு ரிசப்ஷனை வச்சுட்டு இங்க பாரு காலை உடைச்சிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன் அவனுக்கு கண்ணை திறந்துட்டு போனாலே வழி தெரியாது, இதுல கண்ணை மூடிட்டு போனையாடா, ஃபேஷியல்லாம் இப்போ உனக்கு பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா அங்கிள் அவனே வழியில கத்துறான், நீங்க ஏன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சோழா நீ வா வந்து முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லி சோஃபால உட்கார வைக்கிறாங்க. என்ன சோழன் நீ பார்த்து போறது இல்லையா, இங்க பாரு எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்கன்னு, இதுல எப்படி நாளைக்கு ரிசப்ஷன் வைக்கிறது, பேசாம ரிசப்ஷனை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோகர் என்னம்மா நிலா இது ஒரு சின்ன காயம், இதுக்கு போய் ரிசப்ஷனை கேன்சல் பண்ணலான்னு சொல்றேன், நான் ஊர்ல இருக்க அத்தனை பெரியவங்களுக்கும் இன்விடேஷன் அனுப்பியாச்சு, எல்லாரும் நாளைக்கு வந்துடுவாங்க, இனி எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா அப்பா சின்ன காயமா, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கட்டுன்னு, இதோட எப்படி சோழன் ரொம்ப நேரம் நிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் இல்ல நிலா பாத்துக்கலாம் விடு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ரிசப்ஷனையும் முடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோகர் பாரு மாப்பிள்ளையே ஒன்னும் சொல்லல, நீ தான் பயப்படுற அப்படின்னு சொல்றாங்க. தேன் இருந்துட்டு ஏய் இது சின்ன காயோண்டி, இதுக்கு போய் ஓவரா பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உனக்கு கண்ணுக்கு இது தெரியலையா என்ன, இங்க பாரு எவ்வளோ பெரிய காயம், உனக்கு ரொம்ப வலிக்குதா சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் பார்க்க முடியாத நிலாவோட அண்ணன் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. நிலாவோட அண்ணிக்கிட்ட ஏண்டி இவ இப்படி இருக்கா, அது கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு வெறி வெறியா வருது, கொஞ்சத்துக்கு கூட பிரயோஜனம் இல்லாத அந்த கூட்டத்திட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்கா, இவனை எப்படி அவனுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணி அது அப்படிதாங்க, உண்மையான அன்பு எங்க இருக்குன்னுலாம் தெரியாது, பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருச்சு, பொண்ணுங்களுக்கு எதுக்கு பிடிச்சது ஏன் பிடிச்சதுன்னெலாம் தெரியாது, அப்படிதான் உங்க தங்கச்சியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன் உங்ககிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க தேனு மனோகர் கிட்ட என்னங்க சின்ன காயத்துக்கு ரிசப்ஷனையே கேன்சல் பண்ணலான்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. விடு தேனு பாத்துக்கலான்னு சொல்றாங்க மனோகர். இதுதான் இனிவர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.